அண்மைச் செய்தி மதுரை மேலூரில் நடந்த மாரத்தானில் மயக்கமடைந்த சிறுமிகளுக்கு முதலுதவிதான் செய்தேன் என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்திருக்கிறார். சிறுமிகளுக்கு முதலுதவிதான் செய்தேன் என்று அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்திருக்கிறார். வெயிலால் மயக்கமடைந்து கீழே விழுந்த சிறுமிகளை மனிதாபிமான உணர்வோடு தொட்டு தூக்கினேன் என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். அமைச்சர் விஸ்வநாதன் சிறுமிகளுக்கு முதலுதவி அளித்தது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். என்ன தெரிவித்திருக்கிறார்? அதில் முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிக்கை விடுத்திருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சி ராகுல் காந்தி அவர்களின் 56வது பிறந்தநாள் விழா, தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மேலூரில் புகையிலை மீது கஞ்சா, மது, போதை பொருட்கள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக விஜய் ராகுல் காந்தி விழா விழிப்புணர்வு மராத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 4 கிலோமீட்டர் தூரம் பங்கேற்றதால் கடும் வெயிலின் காரணமாக சில மயக்கமிழந்து கீழே விழுந்தனர். அந்த சிறுமிகளை மனிதாபிமான உணர்வோடு தொட்டு தூக்கி மயக்கத்தை போக்குகின்ற வகையில் தண்ணீரை செலுத்தி முதலுதவி செய்தேன். இதற்கு பள்ளிக்கல்வித்துறை முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையில் இழிவுபடுத்தி திமுக ஐடி விங்கில் பதிவு செய்திருப்பது மிகவும் அநாகரிகமான செயலாகும். தமிழகத்தில் 60 ஆண்டுகால திராவிட அரசுக்கு முடிவு கட்டி திமுக ஆட்சி அகற்றப்பட்டு இனி எதிர்காலத்தில் மீண்டும் ஆட்சிக்கே வர முடியாத அளவில் மிக சிறப்பான மக்கள் நல சார்ந்த நல்லாட்சியை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கி வருகிறார். மேலும் சகித்துக் கொள்ள முடியாத வகையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் பதிவு அமைந்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் பள்ளிக்கல்வி அமைச்சராக இருந்தபோது ஊழலை ஊற்றுக்கண்ணாக அந்த துறையை மாற்றி எத்தகைய லஞ்ச லாவண்யம் நடைபெற்றது என்பதை சமீபத்தில் தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு தலைவர் விழாவாரியமாக ஊடகத்தின் மூலம் அமல்படுத்தியதற்கு இதுவரை எந்த பதிலும் கூறாத அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குறிப்பாக தலித் சமுதாயத்திலிருந்து பிரதிநிதியாக அமைச்சரவையில் இருக்கின்ற எண்ணெய் குறிவைத்து இழிவுபடுத்தி பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும், மேலும் தங்களது ஐடி விங் மூலம் இழிவான பணிகளை வெளியிடுவதன் மூலம் தங்களது தரத்தை தான் அவர்கள் தாழ்த்திக் கொள்கிறார்கள் தவிர எக்காலத்தும் எங்களை விமர்சனத்திற்கு மூலம் வெல்ல முடியாது என்பதை உறுதியாக கூற விரும்புகிறேன். இனியும் இத்தகைய கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொள்வார்கள் எனால் அதற்குரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கிறேன் என உயர்கல்வித்துறை அமைச்சர் மிக முக்கியமாக அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கியம் என்று பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.